சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்காக பேக் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு எல்ஏ நைட் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கந்தருக்கு இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, அதனால் கந்தர் வரதை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை அந்த ஸ்டேஜை சுற்றி வெடிச்சு கோலாகலமாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்சாக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் வித் ஜெல்லி ரோலோட வராரு. ஸ்மாக் டவுன் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக ஜெல்லி ரோலோட வராரு. அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் பார்த்தீங்கன்னா யார் கூட வராருன்னு கேட்டிங்கன்னா லோகன் பாலோட வராங்க. இவங்க ட்ரீம் மேக்கர் சப்போர்ட்டாக லோகன் பால் இருக்காரு, ராண்டி ஆர்டன் சப்போர்ட்டாக ஜெல்லி ரோல் வந்து ரிங் சைடில் நிற்கிறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து டாமினேட் ஃபஸ்ட்டு ராண்டி ஆர்டனை வந்து எப்படி கமெண்டேட்டிவ்ல தூக்கி அடிப்பார் எல்லாரையும், அதே போல் ட்ரீம் மேக்கர் தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. யார் ஜெயிப்பாங்கன்றது நம்மளால கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து கில்மராக்கி போட்டுருவார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் ராண்டி ஆர்டன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, 2 கவுண்ட் அடிச்சதுக்கப்புறம் ரோப்பில் தூக்கி காலை வச்சிருவார். அதுக்கு பார்த்து கடுப்பாயிடுவார் ட்ரீம் மேக்கர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேரோட மூமெண்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மேட்சை உண்மையிலே தரமான மேட்சஸாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜெல்லி ரோல்கிட்ட போய் லோகன் பால் சண்டை வளர்ப்பாரு. அவங்க 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. தள்ளி பார்ப்பாரு. லோகன் பால் வந்து கடுப்பாய் ஜெல்லி ரோல் லோகன் பாலை பிடிச்சி ஒரு தள்ளுதல் வரை கீழே விழுந்துருவார். ட்ரீம் மேக்கர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ட்ரீம் மேக்கரை திருப்பி விட்டு ஒரு ஆர்கே போட்டு மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுவார் ராண்டி ஆர்டன். இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். கீழே ஜெல்லி ரோல் இருப்பார். ட்ரீம் மேக்கரை படுத்து கிடப்பாரு. அந்த இடத்துல லோகன் பால் வந்து அட்டாக் பண்ணுவார் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணுறத பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோல் உள்ள வந்து லோகன் பால் அடிச்சு வெளில தள்ளி விடுவார். அதுக்கப்புறம் வந்து கீழே போன ட்ரீம் மேக்கர் திருப்பி உள்ள வந்து ராண்டி ஆர்டனுக்கு என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த ஜெல்லி ரோலுக்கு அப்படியே ஒரு கில்மராக்கி கூடுவார். கில்மராக்கி விட்டுட்டு அப்படியே அவர்கிட்ட ஆக்ரோஷம் பேசுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் உள்ள அஃபிஷியல்லாம் வந்து பார்ப்பாங்க ஜெல்லி ரோலுக்கு என்னாச்சுன்னு. அவர் என்ன ரெஸ்லர் கிடையாதுன்றதுனால அவர் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பேக் ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி நடக்கும். ஜெல்லி ரோலும் அட்டாக் பண்ணதை பற்றி மேனேஜர்ஸ் 2 பேரும் கேட்பாங்க, ரா மேனேஜர் ஸ்மாக் டவுன் மேனேஜர். அதுக்கு வந்து லோகன் பாலும் ட்ரீம் மேக்கரே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்கே ஆடியன்ஸ் சைடில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே இந்த சைடில் ஆடியன்ஸ் சைடில் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நயோமி வந்து ஜாக் கேர்களை போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆடியன்ஸ் சைட்லேருந்து உள்ள வந்து போட்டு லாக்லாம் போடுவாங்க பயங்கரம். பேக் ஸ்டேஜ்லேருந்து வந்து ரெஃப்ரீஸ்லாம் வந்து தடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, ஸ்மாக் டவுன் மேனேஜர் வந்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நாளைக்கு நடக்க போகிற எவால்யூஷன் பேப்பரில் நடக்க போகிற மேட்ச்சில் ஒரு ஸ்பெஷல் ரெஃப்ரி நான் அனௌன்ஸ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் ரெஃப்ரி யாருன்றதை இப்படி காமிப்பாங்க. அந்த இடத்துல வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜாக் கேர்கள் வருவாங்க. ஜாக் கேர்களுக்கும் நயோமிக்கு நடக்க போகிற மேட்ச்சில் அந்த இடத்துல வந்து இவங்க ஸ்டோரி லைனில் ஏற்கனவே இன்வால்வ் ஆகியிருந்த பெனிகா பிளேயர் வருவாங்க. அதுக்கப்புறம் டைமண்ட் டாலர்ஸ் பேட்சை வந்து ஆடியன்ஸ் சைடில் காப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ண மேட்ச். அந்த மேட்சுக்காக சோலோசிக்கா வர்சஸ் ஜிம்மி யூசோ இந்த மேட்ச் நடக்கும். சோலோசிக்காவுக்கு சப்போர்ட்டா ஜேடி மேத்யூ, அதுக்கப்புறம் டாலா டோங்கா, அதுக்கப்புறம் டாங்கோலோவா இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஜிம்மி யூசோ பர்ஃபார்மன்ஸ் அவர் ஹை பிளே மூமெண்ட் எல்லாமே போடுவார். ஒரு கட்டத்தில் வந்து ரோல் பின் பண்ணி சோலோசிக்கா முடிக்கிற நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோ காலை வந்து டாலா டோங்கா பிடிச்சிருப்பாரு. பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் டாலா டோங்கா உள்ள ஏறி ஜிம்மி யூசோ அட்டாக் பண்ணி ஆரம்பிப்பார். ஜிம்மி யூசோக்கு சப்போர்ட்டாக யார் வருவான்னு கேட்டிங்கன்னா, ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வருவார். ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வந்து அதுக்கப்புறம் டாமா டோங்கா, அதுக்கப்புறம் வந்து ஜேடி மேத்யூ போட்டு அடிப்பார். அதுக்கப்புறம் டாலா டோங்கா உள்ள வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அடிப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஜாக் ஆஃப் ஃபேக்ட் அவங்கள்ட்ட எஸ்கேப் ஆகி டாலா டோங்கா வெளில தள்ளி விட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா, ஒரு சூசைட் டைவை போட்டு அடிச்சு தெறிக்க விடுவார். சம்மர் ஸ்லாம் ஃபியூடு இப்போ உருவாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஆஃப் ஃபேக்ட் இன்னமும் பவர், நான் தான் பவரான ஆள், டாமினேட்டான்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ராண்டி ஆர்டன் போய் ஜெல்லி ரோல் எப்படி இருக்குன்ற மாதிரி நிலைமை சரிப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரிக்கி ஸ்டெய்னரும் ஸ்காட் ஸ்டெய்னரும் 2 பிரதர்ஸும் வந்திருப்பாங்க. கமெண்ட் ஆடியன்ஸ் சைடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அந்த மேட்ச் செத் ரோலின்ஸ் வர்சஸ் எல்ஏ நைட், இவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச். உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் வந்து செத் ரோலின்ஸ் டாமினேட் பண்ணார் ஒரு கட்டத்தில். அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டும் விட்டு கொடுக்கல. எல்ஏ நைட் இந்த மேட்ச் டாமினேட் பண்ணார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்ஏ நைட்டை யாராவது வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது பேரன் பெர்கரும் அதுக்கப்புறம் வந்து பிரசன்ட் ரைடும் அட்டாக் பண்ணுவாங்க. நம்ம இந்த மேட்ச்சில் செத் ரோலின்ஸ் ஜெயிச்சிருவார் அப்படின்றத நம்ம நினச்சோம். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து எதிர்பார்த்தது இல்லாமல் வேறு ஒன்று நடந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து செத் ரோலின்ஸ் செகண்ட் ரோப்லேருந்து டைவ் அடிப்பார். டைவ் அடிக்கும் போது அவரோட காலில் ஏற்பட்டுற இன்ஜுரி மேட்சை வந்து கொஞ்ச நேரம் நிப்பாட்டிடுவாங்க. எல்ஏ நைட் மட்டும் தனியாக நிற்பார். ரெஃப்ரி போய் அவரை போய் என்னென்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் டீம் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மேட்சை ஓரளவு கண்டினியூ பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்க, எல்ஏ நைட் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து செத் ரோலின்ஸ் பின் பண்ணி கிளியரா வின் பண்ணிட்டாரு. இது ஒரு ஷாக்கிங் மூமெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ஈவெண்ட்டுக்கு கந்தர் வர்சஸ் கோல்ட்பர்க், இவங்க 2 பேருக்கும் மேட்ச். இந்த மேட்சுக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா,
ஃபர்ஸ்ட்டு கந்தர் வர்றார். கந்தர் வந்ததுக்கப்புறம் கோல்டுபெர்க் வர்றார். கோல்டுபெர்க் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட வர்றார். அது மட்டும் இல்லாம அவர் பையன் கூட வர்றார். அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட்டு சேலஞ்சரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சாம்பியனை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கோல்டுபெர்க்கு எப்பொழுதுமே கந்தர் எல்லாருக்குமே சாப் வைக்கிற மாதிரி கோல்டுபெர்க் வைக்கிறார். கோல்டுபெர்க் அப்படியே அசால்ட்டா அதை தாங்கிக்கிட்டு அப்படியே நின்று சிரிக்கிறார் கோல்டுபெர்க் கந்தரை பார்த்து. கந்தர் வெறியை மீண்டும் சாப் வைக்கிறார். அதெல்லாம் அசால்ட்டா தாங்குறார். அதுக்கப்புறம் வந்து கோல்டுபெர்க் வந்து கந்தரை பயங்கரமா அட்டாக் பண்ணலான்ட்டு முயற்சி பண்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ஒரு கட்டத்தில் கந்தரோட சாப்பு பயங்கரமானதுக்கப்புறம் சாப்பை தாங்க முடியாமல் துடிக்கிற ஒரு கட்டத்தில் இருந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கோல்டுபெர்க் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கந்தரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பேரிகேடோட ஒரு சேர்த்து ஸ்பேர் போலான்னு பார்ப்பார். ஆனால் நவுந்துருவார். கரெக்டாக மண்டையோட போய் பேரிகேடில் போய் முட்டிடுவார். உண்மையிலே பயங்கரமான மூமெண்ட்டாக இருந்துச்சு. கோல்டுபெர்க் போய் முட்டினது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கோல்டுபெர்க்கு உள்ள ரிங்குள்ளே கூப்பிடுவாங்க. கோல்டுபெர்க் கந்தரும் ரிங்குள்ளே போய் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு கட்டத்தில் கோல்டுபெர்க் வந்து ஸ்பியர் போடுவார். அந்த இடத்துல வந்து ரெஃப்ரி வாண்டடாக ஸ்பியர் வாங்குறதுக்காகவே கந்தர் கிட்ட போய் நிற்பாரு. வாண்டடாக ஸ்பியர் வாங்கி அதுக்கப்புறம் வந்து உள்ள போயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு ரெஃப்ரி அடிபட்டு கிடப்பார். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கந்தர் வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி எடுத்து கோல்டுபெர்க் அட்டாக் பண்ணணும்னு பார்ப்பார். அந்த இடத்துல அவரோட சன்ட்ட போய் பேசுவார். சன்ட்ட போய் பேசி அவர் சண்டைக்கு வளர்ப்பார். சன் உள்ள குதிச்சோன்னு என்ன அவர் அடிக்க போகிற நேரத்தில் செக்யூரிட்டி டீம்ஸ் வந்து அவர் கோல்டுபெர்க்கோட சன்னை தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா உள்ள போன கந்தர் கோல்டுபெர்க் கிட்ட ஒரு ஸ்பியரை வாங்குவார். ஆனால் ரெஃப்ரி இருக்க மாட்டாங்க. கோல்டுபெர்க் ஸ்பியரை போட்டாலும் ஸ்பியரை போட்டு ஜாக்கமேர் போடுவார். போட்டுட்டு அவரால் முடியாது, கால் வழியில் இருப்பார். அந்த இடத்துல வந்து ஒரு ரெஃப்ரி வருவார். ரெஃப்ரி வந்து அவர் மல்லுக்கிட்டு போய் பின் பண்ணி வைப்பார். ஜாக் கேமரை எப்படி டாமினேட்டாக காமிச்ச WWE அதை அப்படியே மொக்கப்படுத்திட்டாங்க. அதுலேருந்து பின்லேருந்து கிக் அவுட் பண்ணிடுறது கந்தர். அதுக்கப்புறம் சப்மிஷன் மூவ் போடுவார். ஸ்லிப்பர் கோல்டு சப்மிஷன் மூவ் போட்ட கந்தர் தன்னோட லாக் மூலயமாக என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா கோல்டுபெர்க் அன்கான்ஷியஸ் ஆக்கி வச்சு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணிடுற சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் கோல்டுபெர்க் என்னோட தோல்விக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி பேச ஆரம்பிப்பார். கோல்டுபெர்க் பேச ஆரம்பிச்சு என்னோட தோல்விக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போவார். கோல்டுபெர்க் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரான்றதே ஒரு கிளியராகவே இன்னும் தெரியல. ஒரு ஸ்பீச் மட்டும்தான் தேங்க்யூன்னு சொல்லுவார். ஒருவேளை அது ரிட்டையர்மெண்ட்டான்றதை நம்ம பின்னாடி தான் தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு கோல்டுபெர்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருப்பார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றதுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டார். அந்த இடத்துல சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் முடிஞ்சு போச்சு. இதுதான் நடந்துச்சு.